ஃபெமிலி கவுன்சிலிங்கில் இப்பொழுது நான் ரீசண்டாக 3 கேசஸ் ஒரே மாதிரியான 3 விடயங்களை பிரச்சனைகளோட வந்தாங்க. 2 மாதத்திற்கு முன்பு, அதன் பிறகு இந்த ஒரு 2 வீக்ஸில் 2 பேர். அப்போ ஏற்கனவே 2 மாதத்திற்கு முன்பு ஒருவர், இந்த 2 வீக்ஸில் 2 பேர். 3 விடயங்களும் 100% ஒற்றுமை. 100% ஒற்றுமை. ஆகவே தான் நான் யோசித்தேன், இது சம்பந்தமாக சமூகத்திற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். வந்த 3 பேருமே, இந்த ஒரு ஏற்கனவே வந்த ஒருவர், இந்த ரீசண்டாக வந்த 2 பேருமே என்ன ஒற்றுமைன்னு சொன்னால் பெண்கள். திருமணம் செய்த பெண்களுக்கு நடந்த ஒரு அநியாயம் என்று நான் சொல்லலாம். அன்பானவர்களே, நிச்சயமாக சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய ஒரு பதிவு. அதனால் தான் இதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இயன்றளவு இதை கேட்டுட்டு கட்டாயமாக இந்த விடயத்தை பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பகிருங்க. இதற்கு பின்பாலும் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். என்னை சந்திக்க வந்த 3 பேரும் பெண்கள். அதனால் தான் நான் இதனை பெண்கள் என்று குறிப்பிடுகிறேன். இதனால் பாதிக்கப்பட்ட ஆண்களும் இருப்பார்கள். நிச்சயமாக ஆண்களும் இருப்பார்கள். அவர்களுக்கும் இது பொருந்தும். என்னவென்றால், திருமணம் நடக்கிறது. சரி, திருமணம் நடந்த பிறகுதான் அந்த பெண்ணுக்கு தெரிகிறது தனது கணவர் ஒரு மனநோயாளி என்று. திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்து வாழும் போதுதான் அந்த பெண்ணுக்கு தெரிகிறது தனது கணவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று. இந்த 3 என்னிடம் ரீசண்டாக ஃபெமிலி கவுன்சிலிங்ல 3 பெண்களுக்கும் நடந்துகிற அநியாயம் இதுதான். இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், கணவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். இந்த மனநோயாளி என்ற வார்த்தையை நான் உபயோகிக்க விரும்பவில்லை. இப்போ சைக்காலஜியில் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி, மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். சரி, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. வெச்சத்துக்கு பிறகு குறிப்பிட்ட காலம் அந்த பெண் அந்த கணவரோட வாழ்றா, குழந்தைகளையும் பெற்றுக்கொள்கிறார். வாழும் காலத்திலே தான் அந்த பெண்ணுக்கு தெரிகிறது தனது கணவன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று தெரிகிறது. இப்ப இந்த பெண்களுக்கு பொறுத்த மட்டும் 2 பிரச்சனை. ஒன்று என்னென்றால், கணவனை டிவோர்ஸ் பண்ணவும் இயலாது, குழந்தை இருக்கிறது, சந்தோஷமா வாழவும் முடியாது, சமூகத்துக்கு வெளியே சொல்லவும் முடியாது. ஒரு நரக வாழ்க்கையோடு இந்த பெண்கள் இந்த உலகத்திலே வாழ்றாங்க. சரியான கவலையான விடயம். உண்மையாகவே அதுக்குரிய கவுன்சிலிங்கை நான் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு வழங்கிட்டு, இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். நிச்சயமாக பெற்றோர்களுக்கு நன்றாகவே தெரியும், தன்னுடைய மகன் அல்லது மகள் எடுத்துக்கொள்வோமே, தன்னுடைய மகனோ மகளோ மனம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று காணப்படுகிறது, அவன் சாதாரணமாக அவன் பிஹேவ் பண்ணுறான் இல்லை, அவன் ஒரு ப்ராப்ளம் ஒன்று காணப்படுது என்று உம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் தானே. உம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், நானா தம்பிமாருக்கு நல்லாவே தெரியும், தாத்தா தங்கச்சிமாருக்கு நல்லாவே தெரியும், குடும்பத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். சரி, யாருக்கு தெரியாமல் போனாலும் உம்மா அப்பாவுக்கு நல்லா தெரியும் தானே. உம்மா அப்பா தெரிஞ்சின்றும் தனது மனநலம் பாதிக்கப்பட்ட மகனை, மனநலம் பாதிக்கப்பட்ட மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. எதுக்குமே சொல்லாம திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் செஞ்சதுக்கு பிறகு அந்த வாழக்கூடிய பெண்
கணவனோட வாழ்ற நேரம் கணவனுடைய மாற்றங்கள் உணர்றா. சாதாரண மாதிரி இல்லையே, இவட பேச்சு பிரச்சனை ஆயிக்குது, இந்த மாதிரி விஷயத்துல பிடிக்கிறாருன்னு சொல்லி வாழ்ற நேரம் உணர்றா. ஆனால் அது லேட், டூ லேட். அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே செஞ்சு கொள்ள முடியாது. வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது, டிவோர்ஸ் பண்ணிக்கொள்ள முடியாது, தனது குழந்தைக்காக வாழ்ந்தாகணும், சமூகத்துக்காக வாழ்ந்தாகணும்னு சொல்லி சொல்லுவாங்க, நெருப்பொண்ட கட்டின்னு வேதனைப்பட்டுன்ற மாதிரி வேதனைப்பட்டு 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 வாழ்றான். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் யோசிச்சு பாருங்க. சரி, இந்த மனநலம் பாதிப்பை அவ்வளோ குயிக் ஐடென்டிஃபை பண்ண இயலாது அந்த சகோதரர்கள், அவ்வளோ குயிக் ஐடென்டிஃபை பண்ண இயலாது. வெளியில பார்க்கறதுக்கு நல்லா பேசி காய்ச்சி கொண்டு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, திருமணம் பேசி வச்சு குறிப்பிட்ட நாள்கள் நல்லா கதைப்பாங்க, நல்லா பேசுவாங்க, சாதாரண மனிதர்கள் பொழுது இருப்பாங்க. ஏன்னா தூரத்துல தான் இருக்கிறது, தூரத்தில் இருக்கிறதுனால அதை இனம் கண்டு கொள்றது கொஞ்சம் கஷ்டம். சரி, திருமணம் செஞ்சு கிட்ட வாழக்கொள்ளதான் உண்மையான அந்த சுயரூபம் விளங்கும். அந்த நேரத்துக்கு எதை யோசிச்சும் வேற இல்லை. ஆனா இதுல நான் யாரை குற்றம் சொல்றேன்டா, பெற்றோர்கள். இந்த பெற்றோர்கள்ட்ட இப்படி ஒரு ஒரு எண்ணம் இருக்கிறது. எந்த எண்ணம்னு சொன்னா, கல்யாணம் முடிச்சு வச்சா மகண்ட பிரச்சனை சரியாகிரும்னு சொல்லி அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன்னு சொன்னா சரி, அது பிறகு ப்ராப்ளம் இல்லை, அவன் அது பிறகு திருந்திடுவான், அதுக்கு பிறகு அவன் மனப்பிரச்சனை எல்லாம் சரியாயிருந்து சொல்லி அப்படித்தான் இந்த 3 பெண்கள்ட பாதிக்கப்பட்டவங்கள நான் ஹிஸ்டரியை பார்க்குற நேரம் அவங்களோட மாமிட்ட போய் கேட்டிக்கிறாங்க, உங்களோட மகனுக்கு இப்படி பிரச்சனைக்குன்னு தெரிஞ்சுமே எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிங்க, என்னோட வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்கன்னு கேட்ட நேரம் அந்த 3 பேரோட பதிலும் ஒரு ஒத்துமை இருந்திருக்குது. என்ன ஒத்துமைன்னு சொன்னால், கல்யாணம் முடிச்சு வச்சா சரியாயிரும்னு தான் சொன்னாங்க, அதனால அது பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. சரியா? அப்போ இதில் சில ஆட்கள் அட்வைஸும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு பெண்ட மாமிட்ட பற்றி கேட்குற நேரம், அந்த மாமிட்ட பற்றி கேட்குற நேரம் அந்த மாமி சொல்லிக்கிற, நான் ஹஸ்ரத்தொட்ட கேட்டேன், மௌலவியொத்த கேட்டேன், அவர் சொன்னார் கல்யாணம் முடிச்சு வச்சா சரியாயிரும்னு சொன்னார், அதுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு சொல்லிக்கிறேன். உண்மையை பாருங்க, எவ்வளோ பெரிய பாவமான வேலைண்டு. எந்த மௌலவி அப்படி சொன்னாரோ தெரியா, ஆனால் நிச்சயமாக அந்த மௌலவி நரகத்துக்குரியவராக செல்வதற்கு தகுதியாக இருக்கிறார். மறுமையில் அவருக்கு பெரிய ஒரு கேள்வி கணக்கேக்குதே, ஒரு பெண்ட வாழ்க்கையை பாழாக்கினத்துக்கு, தனக்கு சம்பந்தம் இல்லாத துறையில, சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல ஒரு ஆலோசனை கொடுக்கறதுன்றது பெரிய ஒரு பாவம். சரி, அப்படின்னு அந்த மௌலவி என்ன சொல்லியிருக்கணும், அந்த தாய்கிட்ட, உங்களோட மகனை முதலாவது ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட்டி கொண்டு போயிட்டு, சைக்காலஜிஸ்டையோ சைக்காட்ரிஸ்டையோ கூட்டி கொண்டு போயிட்டு குணப்படுத்திட்டு அதுக்கு பிறகு கல்யாணத்தை முடிச்சு வைங்க, அவளோட ரிப்போர்ட்டோட முடிச்சு வைங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் அழகு. ஆனால் அப்படி நிறைய பேர் சொல்றது இல்லை அன்பானவர்கள். இந்த உம்மா அப்பா அவனோட பிள்ளைய மட்டும் யோசிக்கிறேன், ஓகே எந்த பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா சரி, அவனுக்கு எந்த மனப்பிரச்சனை இருந்தாலும் சரியாயின்னு நினைக்கிறேன். பாதிக்கப்படுறது எதிர்காலத்தில் உங்களோட பிள்ளையும் பாதிக்கப்பட்டு, உங்களோட மகனை நம்பி வர அந்த மனைவியும் பாதிக்கப்பட்டு, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே நரகமாயிடும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த பெற்றோர்களுக்கு, உங்களோட மகன்டையோ மகள்டையோ மனநலத்துல பிரச்சனையை இனம் கண்டீங்கன்னா, பயமில்லாமல் நீங்கள் அவங்கள திருமணத்துக்கு முன்பு ஒரு கவுன்சிலிங் கூட்டி கொண்டு போங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை நாடுங்க, சைக்காட்ரிஸ்ட்டை நாடி அவங்களுக்கு சரியான ஒரு கவுன்சிலிங்கை கொடுத்துட்டு அவங்க பூரணமாக குணமாகிட்டாங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அவங்களோட திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க. சரி, இல்லைன்னு சொன்னால் நம்பி வரக்கூடிய பெண் எவ்வளோ பாவம்னு பாருங்க பார்க்க. இந்த வந்தக்கூடியவங்க உண்மையாக அவங்களோட கதைகளை கேட்குற நேரம் அவங்க வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை உண்டு. சரி, அந்த முழு பாவமும் யாரை பைத்து சேருண்டால் அந்த பெற்றோர்களையும் அந்த பெற்றோர்களுக்கு உபதேசம் செஞ்சவங்களுக்கு தான் பைத்து சேரும். சரி, அதனால பெண்களும் கூட திருமணங்கள் செய்யும் பொழுது பெண் வீட்டாருடைய பெற்றோர்கள் திருமணம் செய்யும் நல்ல விசாரிங்க. இதே ஆண்களுக்கும் சொல்கிறேன், சில ஆண்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, திருமணம் செஞ்சு புறத்தான் தெரியும் தன்னோட மனைவிக்கு மனநலம் பாதிப்பிக்கிறேன்னு சொல்லி, மனம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி, இது ஆண்களுக்கும் நான் சொல்கிறேன். இயன்றளவு நல்ல விசாரிங்க, விசாரிச்ச பிறகுதான் திருமணத்தை நீங்க மேற்கொள்ளணும். ஆக முக்கியமா ஒரு கவுன்சிலராக நான் சொல்லக்கூடிய விடயம், சமூகத்துல பிரச்சனை நிறைய இருக்குது. ஓகே, மீண்டும்